ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷேரன் விலாக். இன்றைக்கி நம்ம ஷேரன் விலாகில் 7up சுவையிலே ரொம்ப அருமையாக வீட்டில் எப்படி சோடா தயார் பண்ணுறதுன்னு தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இது பண்ணுறதுக்கு அதிகமாக இன்க்ரீடியன்ட்ஸ் எதுவுமே தேவைப்படாதுங்க. அதே சமயத்தில் நீங்கள் இதை வீட்டில் செஞ்சு பார்த்தீங்கன்னா எப்பயுமே கடைக்கு போக மாட்டீங்க. வீட்டிலையே சோடாவை ரொம்ப அருமையாக ரெடி பண்ணி வேணுங்கிற டைமில் நம்ம எடுத்து குடிச்சிக்கலாம். ரொம்ப சுவையாக இருக்குங்க. இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். சோடா பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி ஒரு எலுமிச்சம்பழம் எடுத்திருக்கேன். நம்ம இதில் இருக்கிற விதையெல்லாம் எடுத்துட்டு இதை நம்ம பிழிஞ்சு எடுத்துக்கலாம். நமக்கு சாறு மட்டும் இருந்தால் போதும். இந்த மாதிரி பிழிகிறது இருந்துச்சுன்னா இதில் வச்சு பிழிஞ்சுக்கோங்க. இல்லைன்னா கையால் நல்லா அழுத்தி பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ நமக்கு பழச்சாறு ரெடி ஆயிடுச்சு. அடுத்ததாக ஒரு டம்ளர் எடுத்துக்கோங்க. அதில் தண்ணி எடுத்துக்கோங்க. உங்கள்கிட்ட ஃபில்ட்ரு வாட்டர் இருந்துச்சுன்னா அதை எடுத்துக்கோங்க. இல்லைன்னா தண்ணியை நல்லா சுட வச்சு நல்லா ஆற வச்சு எடுத்துக்கோங்க. இதில் ஒரு சிட்டிகை அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. கூடவே 2 ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. உப்பும் சர்க்கரையும் சேர்க்குறது ஆப்ஷனல் தாங்க. நாம் குடிக்கும்போது அந்த 7up டேஸ்ட்டில் வரணுங்கிறதுக்காக தான் நாம் உப்பும் சர்க்கரையும் சேர்க்குறோம். நாம் சேர்க்குற உப்பும் சர்க்கரையும் நல்லா கரையணும். ஒரு ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி நல்லா கலந்து விடுங்க. சில டைமில் நாம் சாப்பிட்டது நம்ம உடம்புக்கு சேராமல் அஜீரணம் மாதிரி இருக்கும். வயரெல்லாம் நமக்கு ஏற்றிட்டு இருக்கும். இந்த மாதிரி இருக்கிற டைமில் கடையில் சோடா வாங்க போவோம். இனிமேல் போகாமல் இந்த மாதிரி செய்து கொடுங்க. இப்போ நம்ம சேர்த்த சர்க்கரையும் உப்பு நல்லா கரைஞ்சிடுச்சு. இது இப்படியே இருக்கட்டும். இனி நம்ம இன்னொரு டம்ளர் எடுத்துக்கலாம். அதில் அரை ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா எடுத்துக்கோங்க. ஆப்ப சோடான்னு சொல்லுவோம் இல்லை, அதுதான். இது கூட நாம் பிழிஞ்சு வச்சுருக்கிற எலுமிச்சம் பழச்சாறை இதில் சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம லெமன் சாறு சேர்த்ததுமே இந்த மாதிரி தான் பொங்கி வரும். இந்த டைமில் நம்ம கலந்து வச்சுருக்கிற தண்ணியை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், சூப்பரான சோடா நமக்கு ரெடி ஆயிடுச்சுங்க. இனி நாம் இப்படியே எடுத்து குடிச்சிட வேண்டியதான். எந்த மாதிரி அஜீரண பிரச்சனை இருந்தாலும் இந்த மாதிரி நீங்கள் சோடா போட்டு குடிச்சிங்கன்னா அது உங்களுக்கு உடனே சரியாகும். இந்த மாதிரி சுவையாக நீங்கள் வீட்டிலே செஞ்சு குடிச்சு பாருங்கள். டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஷேரன் விலாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ.